நான் தமிழ்நாட்டுல மதுரையில உட்காந்துருக்கேன். என்னைய மதுரைக்காரன்னு ஒத்துக்க மாட்றாங்க. நீ தெலுங்குன்னு சொல்றாய்ங்க. தெலுங்கு இங்க உட்காந்துக்கிட்டு நான் மதுரைக்காரன்னு சொல்றியா? அவன கூட்டு கொண்டாடிக்கிருக்காய்ங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த சிச்சுவேஷன்ல இத போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க ஒரு குடியேறி இங்க வந்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருப்பாங்க. அதனால அவங்க இந்தியன் சிட்டிசன் நீங்க அங்கீகரிச்சிருப்பீங்களா? இல்ல பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்ல தானே செய்றீங்க. அத கூட விட்டுருங்க. இலங்கையில இருந்து வந்தா அகதி. பாகிஸ்தான்ல வந்தா பாகிஸ்தான்காரன் ஓடுன்றது. இதெல்லாம் சரி ஓகே இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா, ஏன் தெலுங்கர்கள் இங்க வந்து ஆட்சிய பிடிக்கும்போது ஏன் தெலுங்கர் ஆளணும், தமிழ் ஆளணும்னு சொன்னா மட்டும் இத மட்டும் ஏன்டா ஏத்துக்க மாட்றீங்க? சிம்பிள் கொஸ்டின். நம்மளும் தமிழ்னா எதுக்கு நீ தமிழனா மாறுற? நடிகர் சங்கத்திலே உட்காந்துக்குவாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம். ஏன் தமிழ் நடிகர் சங்கம்னு வைக்க வேண்டியதானே? நாடே தமிழ்நாடுன்னு இருக்கு. அதுவே அவங்க உறுத்துது. எப்படா மாத்தலாம்? தான் திராவிட நாடுன்றாங்க. அவங்க பயப்படுறாங்க. தமிழுக்கு நாடுன்னு வந்துட்டாலே சிதறிடுவாங்க. கை வச்சு பாறேன். கேஸ் ஆயிடுவேன் நீ. இதெல்லாம் வச்சு என்ன டோமர் நடிச்சியா? மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. போட்டுருவேன். செத்தறிடுவேன் நீ. நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்ப நாங்கெல்லாம் மலேசியாக்காரனடா. விஷாலை பத்தி தான் நம்ம பேச போறோம். விஷால், விஜய் ஆண்டனி, விவி 2 பேரை பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த விவின்ற ஆட்களே ரொம்ப ஒரு குழப்பமான ஆட்கள், ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். ஸோ இப்போ உங்களை பத்தி தான் பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, மே 18 அப்போ உங்களுக்கே தெரியும் முள்ளிவாய்க்கால். ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ முள்ளிவாய்க்காலோட நினைவு தினம், அதாவது மக்கள் கொத்து கொத்தா கூட்டி வந்து கொன்ற தினம். ஸோ அதை பற்றி தனியாக பார்க்கலாம். இப்போ விஷயம் என்னன்னா, அந்த டைமிங்கில் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஸ்டார் நைட்டுன்னு சொல்லி ஏதோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு கல்லூரியில். அந்த கல்லூரியோட பேர் என்னன்னா, இந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர் அந்த மக்களுக்காக இப்போ ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அந்த ஒரு நபரோட பெயர் தாங்கிய கல்லூரின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகே, இதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக தான் நடத்துகிறானுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஜய் ஆண்டனி 17ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, ஃபங்க்ஷன் மாதிரி, இந்த மாதிரி சாங் ரிலேட்டடாக நடத்துகிறாரு. இவங்க என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நைட்டு நடத்துகிறானுங்க. இதே தான் 2009, 2008 இந்த டைமிங்கில் போர் நடந்துட்டு இருக்கும்போது மாநாடு மயிலாடுன்னு சொல்லிட்டு இந்த திராவிட கும்பல் நடத்துச்சு ஒரு ஷோ. அப்போ பீக்கில் இருந்தது அதுதான். மக்களை டைவெர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, மேஜரான மக்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி அந்த நாட்டிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்துடவே கூடாது. பக்கத்து நாட்டில் அந்நிய நாட்டில் நம்மளுடைய அதாவது தொப்புள் குடி உறவுகளுக்கு அநியாயம் நடக்குது. இங்கேருந்து போனவங்க அங்கே ஆல்ரெடி பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு உயிர் ஊசலாயிட்டு இருக்கு, செத்துக்கிட்டு இருக்காங்க, கொன்று கூஞ்சிக்கிட்டு இருக்கானுங்கன்றது இங்கே தெரிஞ்சிச்சுன்னா தான் நாடாவிட்டாலும் தன் தசையை ஆடிவிடும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துடக்கூடாதுன்றக்காக பல வேலைகள் பண்ண திமுக ஆட்சி தான் இப்போயும் நடக்குது. இப்போயும் இதே நிகழ்வுகள் அந்த பீக்கில் நடந்துகிட்டு இருக்கப்போ, இப்போ ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கு. அப்போ இதை பற்றி நாட்டுப்பற்றை பற்றி பேசிட்டு இருக்காங்க, ஒரு சில விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த டைமிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நடக்கும் போது இவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு சில கான்ஸ்பிரசிலாம் பேசுகிறானுங்க. இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் பெரிய லெவலில் மக்கள் கூடக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்காப்புல இல்லை, அவர் என்னன்னா ஒரு பெரிய மாநாடு நடத்த போறாரு. பௌர்ணமி தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு மகாபலிபுரத்தில் ஒரு மீட்டிங் நடத்த போறாரு. மாபெரும் கூட்டமா. அதனால ஈசிஆர் ரோட்ல யாரும் வராதிங்கன்னு இவர் சொல்றாப்புல. இவங்க மீட்டிங் நடத்த போறாங்களா, அதனால ஈசிஆர் ரோட்டுக்கு வராதிங்க, உங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்குன்றாங்க. புரியல எனக்கு. சரி ஓகே, மாபெரும் கூட்டம் கூடவே கூடாது ஆக்சுவலாக இந்த மாதிரி கிட்டான சூழ்நிலை ஏன் கூட்டுறானுங்க, இதுக்கு அனுமதி கொடுக்குறானுங்கன்னு தெரியல. ஸோ அது பார்த்துக்கலாம். ஓகே, மேட்ருக்குள்ள போகலாம். விஷால் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மதகத ராஜான்ற படம் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் நரம்பு தளர்ச்சி வந்தவொன்னு சீன் போட்டாப்ல. ஸோ இது வந்து எல்லாமே ட்ராமா. ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஃபிட் ஆகிட்டாப்ல. ஏன்னா மேஜிக் இடம் நடக்குது இங்கே. இப்படி ஆடிட்டு இருப்பாரான், டப்புன்ட்டு ஒரு வாரம் கழிச்சு ஃபிட்டாக வந்து நிற்பாரான். எல்லாமே ட்ராமா. அப்போ எப்படி உங்களை கண் முன்னாடி ஏமாத்துறானுங்களோ அதே தான் இப்போயும் நடத்துறானுங்க. அதாவது ரெகசல் மாதிரி. இவங்க எப்படி புத்திசாலியாக இருக்காங்களா இல்லை முட்டாளாக இருக்காங்கன்னா செக் பண்ணுவானுங்க. எந்த அளவுக்கு எல்லாருமே பாவம்னு கதற ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக தெலுங்கு மீடியாக்கள். ரெட்டி அவர்கள் தானே. ஸோ ரெட்டினால அவங்க ஊர்லாம் கதறிக்கிட்டு இருக்கு மீடியா. ஐயோ விஷாலுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே திமுக ஏதாவது பிரச்சனைனா அங்கே கதறிடுவாங்க. தொப்புள் குடி வரவுல நம்ம மட்டும்தான் இலங்கை கதற மாட்டோம். ஏன்னா நம்ம தற்கொலை இல்லை, மான ரோசம்லாம் தூக்கி இங்கே குப்பையில் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, வெக்கம் கட்டுவாங்களா. ஸோ விஜய் ஆண்டனியும் இவரும் ஒரே மாதிரி மீட்டிங் நடத்த போகிறாங்களா, அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்களா. இதே மாதிரி தான் மதகத ராஜாலையும் இந்த விஜய் ஆண்டனியும் விஷாலும் தான் அங்கே மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. விஷாலை தாங்கி பிடித்த விஜய் ஆண்டனி டைட்டில். இப்போ 2 பேரும் கூட்டு கலனித்தனம் பண்ணி தானே பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பயிருக்காப்புல சும்மா இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பறவையும் ஹார்ட்டினும் போட்டு இந்தியனோட ஃப்ளாகை போட்டுட்ருக்காப்புல. இங்கே என்ன நடந்துக்கு இருக்கு, அவவே இங்கிட்ட இருந்து 10 ராக்கெட்டு அங்கிட்டு இருந்து 30 ராக்கெட்டுன்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு அடிச்சு ஒரு மீம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன்.
புதிய தலைமுறை வந்து கராச்சி நகரத்தை கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது ஒவ்வொரு நியூஸ் மீடியாக்கள் இருக்குல்ல, யாரெல்லாம் பயங்கரமா தூபம் போட்டு வளர்க்குறாங்க, இந்த செந்தூர் ஆப்ரேஷன் செந்தூரை பத்தி தூபம் போட்டு வளர்க்குறாங்களோ அவங்களாம் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கைப்பற்றிட்டாங்க, பாகிஸ்தானை அச்சுறுத்தல், இந்த மாதிரி ஒரு போர் தந்திரங்களை ஃபுல்லாக இவங்க பகுத்துட்டு இருக்காங்க நியூஸ் மீடியாக்கள். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நியூஸ் மீடியாக்கள்லாம் நேரடியாக போய் பாகிஸ்தான்லையோ காஷ்மீர்லையோ போயெல்லாம் நியூஸ் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஹப் இருக்குது, நியூஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹப் இருக்கும். அந்த ஹப்பிட்ட இருந்தால் எல்லாத்துக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா வடக்கிந்திய நாடுகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குல்ல, அது போடுறக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து கேதர் பண்ணி அதை உங்களுக்கு பட்டிடிங்கரிங் பண்ணி இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், அதை அவங்க நியூஸாக போடுவாங்க. ஸோ சொந்த புதிய தலைமுறையோ இல்லை நான் ஒவ்வொரு கட்சிகளோட நியூஸ் சேனல்ஸோ போய் ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுடைய மீடியா ஆட்களை வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சோர்ஸ் இருக்கும், அந்த சோர்ஸ்லேருந்து உங்கள் மெசேஜ் எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் நியூஸ் மீடியாக்கள் பண்ணுற வேலை. அவங்க ஷேர் பண்ணுறவன் தப்பான நியூஸ் ஷேர் பண்ணிட்டா இங்கே தப்பான நியூஸ் தானே வெளியே போகும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பிரதமர் அவர்கள் தகனம்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்திருக்கு, இந்த கீழே ஓடும் அது வந்திருக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா இங்கே அடுத்தடுத்து நியூஸ் தட்டி விட்டுட்டே இருக்கானுங்க. அப்போ எந்த நியூஸ் வந்து கேதர் பண்ணி இது உண்மையாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி இதை நம்ம போடலாமா, மக்களுக்கு சொல்லலாமா, அதெல்லாம் கிடையாது. நியூஸ் கிடைச்சா போட்டு விடு, நியூஸ் கிடைச்சா போட்டு விடு, இங்கிட்டு வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு வாங்கி, இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெரிய பை வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டோடனே அமைதியாக இருங்க, சாந்தமாக ஒரு ஏடுங்கள் அப்படின்னு பேசினோடனே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட்டை டெல் போட்டு ஆள் ஓட்டாரு. என்னங்கடா டே, ஒரு நல்லதுக்காக போஸ்ட் போட்டேன்டா, அமைதியாக இருங்கடான்னு போட்டேன், என்னைய போட்டு அடிக்கிறீங்களான்னு ஓடிட்டாப்ல ஆள். மறந்துடக்கூடாது, வந்தே மாதரம் பாட்டை இவர் தான் எடுத்தாரு, இவர் தான் மியூசிக் போட்டாரு. என்ன இப்படி இருக்கீங்க? அப்பெல்லாம் வந்து கொண்டாடினீங்க, ஆஸ்கார் நாயகன்னு சொன்ன எல்லாரும் இந்தியாவோட நாள் கொண்டாடினீங்க. இப்போ என்னடா போட்டு கதற விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு போஸ்ட் தான்டா போட்டாரு, டைப் கூட பண்ணல, 3 எமோஜி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பறவை அமைதி பூரா பறக்க விட்டுருக்காங்க, அடுத்து வந்து ஹார்ட்டின், அடுத்து ஒரு இந்தியன் ஃப்ளாக், அப்பயும் இந்தியன் ஃப்ளாக் தான் போட்டிருக்காங்க. அமைதியை கையாளுங்கள், அகிம்சை நாடு தானே இது, ஸோ அமைதியை கையாளுங்கள் உங்களுடைய கோட்பாடு தான் பேசுகிறாப்புல. அதுக்கு அடின்னு அடித்து நகர்த்துறாங்க. இங்கிட்ட என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த டைட்டில் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நான் தமிழ்நாட்டில் மதுரையில் உட்காந்துருக்கேன், என்னைய மதுரைக்காரன் ஒத்துக்க மாட்டாங்க, நீ தெலுங்குன்னு சொல்கிறாங்க. தெலுங்கு இங்கே உட்காந்துக்கிட்டு நான் மதுரைக்காரன் சொல்கிறேன், அவனை கூட்டு கொண்டாடிக்கிருக்காங்க. என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க? தமிழனா ஏற்றுக்கிறதுக்கு இங்கே சிக்கல் இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்குறோம்ல, தெலுங்கு நேரடியாக வந்துட்டு நான் தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் சீமான் அவர்கள் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, என்ன எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள்லாம் மனிதர்கள், தமிழர்கள் தான், நாங்கள் இங்கேயே வாழ்ந்தோம், இங்கேயே பிறந்தோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கே வேணால் பிறக்கலாம், எங்கே வேணால் வாழலாம். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த சுச்சுவேஷனில் இதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க ஒரு குடியேறி இங்கே வந்திருப்பாங்க, வச்சுருப்பாங்க, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருப்பாங்க. அதனால் அவங்க இந்தியன் சிட்டிசன் நீங்கள் அங்கீகரிச்சிருப்பீங்களா? இல்லை பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்ல தானே செய்றீங்க. அதை விட விட்டுருங்க, இலங்கை இந்தியாவும் ரொம்ப கிட்ட இருக்க ஒரு நாடு, ஸோ ரொம்ப உறவான ஒரு நாடு, தொப்புள்குடி உறவோட தமிழர்கள் அகதியாக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அகதின்னு நம்ம சொல்லக்கூடாது, எல்லாமே ஒரே இடம் தான், ஸோ அகதின்னு சொல்கிறாங்க. அந்த அகதி முகாம்களில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும், எத்தனையோ வம்சாவளிகள் கல்யாணம் பண்ணி இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே. அப்போ அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே, இந்திய குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இதை கொடுக்க மாட்டாங்க? இன்ன வரைக்கும் அகதின்னு தானே சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் கரெக்டு. இலங்கையிலேருந்து வந்தால் அகதி, பாகிஸ்தானில் வந்தால் பாகிஸ்தான்காரன் ஓடுன்றது, இதெல்லாம் சரி ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா ஏன் தெலுங்கர்கள் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கும் போது ஏன் தெலுங்கர் ஆளணும் தமிழ் ஆளணும்னு சொன்னால் மட்டும் இதை மட்டும் ஏன்டா ஏற்றுக்க மாட்டேறீங்க? சிம்பிள் கொஸ்டின். நம்மளும் தமிழ்னா எதுக்கு நீ தமிழ்னா மாறுற? கர்நாடகானா ரெட்டி, விஜால் ரெட்டின்னு போட்டிருக்கு, ரெட்டின்னு தான் போட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க. ஏன் ரெட்டியாகவே இருந்துட்டு போங்களேன், எதுக்கு இங்கே இருக்க ரொட்டியை திங்க வரீங்க, தமிழனோட ரொட்டியை திங்க வரீங்க? அடுத்த சொத்தை தனியாக பழகிட்டீங்களா என்ன? எனக்கு புரியல. நடிகர் சங்கத்திலே உட்காந்துக்குவாங்க, தென்னிந்திய நடிகர் சங்கம், ஏன் தமிழ் நடிகர் சங்கம்னு வைக்க வேண்டியதானே? நாடே தமிழ்நாடுன்னு இருக்கு, அதுவே அவங்க உறுத்துது, எப்படா மாத்தலாம், திராவிட நாடுன்றாங்க. அவங்க பயப்படுறாங்க, தமிழுக்கு நாடுன்னுட்டாலே சதறிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே தோண்டிடும், பெருச்சாலிக்கு பிறந்தாங்க, நம்ம உள்ள தோண்டிடுவோம்ல, கூட ஆணி வேறு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அதை மொத்தமாக பிடிங்கிடுவோம்ல. பயம் யாரை விட்டுச்சு? அவ்வளோ ஏமாத்திருக்காங்க, அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க, அவ்வளோ நம்மளை ஏச்சு பொழைச்சிருக்காங்க. ஸோ இந்த பயம் இருக்கத்தான் செய்யும். அது சிம்பிளாக சொல்கிறேன், இவங்க எப்படிலாம் நமக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. இந்த செயல்படுறதுக்காக இங்கே போய் இவங்க எல்லாம் போய் கொண்டாட போகிறது, இந்த டிக்கெட் வாங்கி போய் பார்க்க போகிறதுக்குலாம் யார் வெளியாளு நினைக்கிறீங்களா, தெலுங்கர்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. மேக்ஸிமம் அவங்க போவாங்க, பட் மேஜராக போக போகிறது இங்கே இருக்க சினிமா போதையில் உள்ளவங்க, சினிமாவோட மயக்கத்தில் உள்ளவங்க. இந்த அனில் குஞ்சான் சுற்றிட்டு இருக்காங்க இல்லை டிவிகே தலைவர் மேலே, அவரையே சிங்கிள கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம உள்ள டீப்பாக போவானான்றக்காக தான் போகல. இந்த அனில் குஞ்சானுங்கள் சினிமாவிலேருந்தே வெளியே வரல. இவங்ககிட்ட போய் டீப் பாலிடிக்ஸ், சிங்கிள் அரசியலை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கடிச்சு கொதறிடுவாங்க. அணில் வந்து ஜாம்பி அணிலாக மாறிடும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பதார்த்தமாக தான் அடிக்கணும். நேரம் பார்த்து ஒரு வீடியோ இறக்கி விடுவோம்.
தெரிஞ்சுக்கங்க. மேஜரா நீங்க எங்கேயுமே இந்த மாரி பொதுக்கூட்டம் அந்த மாரி கூடுறாய்ங்க, பெரிய லெவல்ல கூட்டம் கூடுறாய்ங்க, போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் கூப்பிடுறாய்ங்கன்னு தயவு செய்து போகாதீங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் போகாதீங்க அவ்வளோதான். படம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். படம் பார்த்துருப்பீங்க. நல்லாருக்கும். நல்ல படம். நல்ல ஒரு அற்புதமான படம். பாரிசலனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ பாரிசலன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு வள்ளல் மீடியால. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. கூட்டங்கள்ல கூட்டம் கூடாதீங்கடா. எல்லாம் வீட்டுக்கு தூங்குங்கடா. கடைய மூடிக்கிட்டு. அதுவே ஐபிஎல்லே கடைய மூட்டு ஒடுங்கியிருக்காய்ங்க. நீங்க என்னடா இன்னமும் மாநாடு, ஆர்ப்பாட்டம்னு இழிச்சுக்க, பொழச்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திரும்பவும் சொல்றேன், திருப்பி என்னை வந்து தெலுங்குலையும் பேசிட்டு இருக்காங்க. நான் தெலுங்கு எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ப்ரூவ் பண்ண முடியல அவங்ககிட்ட. எப்படி அதை ப்ரூவ் பண்றது? ஜாதி சான்றிலையும் காட்டிட்டேன், எங்க சொந்தக்காரங்க நான் என்ன கேஸ்ட்ன்றதும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி இன்னும் நீ தெலுங்குன்னு சொல்றேன்னா உனக்கு வேற எப்படா ப்ரூவ் பண்ணுறது? சரி, ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் இருக்கா சொல்லுங்க, யூரிங் டெஸ்ட் இது மாதிரி டெஸ்ட் இருக்கான்னு சொல்லுங்க, தமிழில் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லு, அந்த டெஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்றேன். உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது. பட் எனக்கு சோசியல் மீடியாவில் பேசும்போது கமெண்ட் வந்து 10 பேர் கதைட்டு பேர் தூங்கிடுவாங்க. அவங்க ஒன்பத்துக்கு திரும்பி தூங்கிடுவாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்காங்க. ஒரு நல்லவங்களும் பார்ப்பாங்க, ஒன்றுமே புரியாமல் வெள்ளந்தியான நாட்கள் வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்த 4 கமெண்ட்டை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஓகே இப்போ கதிரும் தெலுங்கு தான் போல அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காக உட்காந்து ஒவ்வொரு கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? டெலிட் பண்ணுற கதறாங்க. என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. என்ன போட்டு சித்திராதை பண்ணுறீங்க? கடைசி இந்த ஒரு போஸ்ட்டை மட்டும் போட்டு முடிச்சிருவோம். ஏன்னா இந்த போஸ்ட் இந்த வார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறேன்றக்காக இது வந்து சாதாரண விஷயம் நினச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இலங்கையை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கைக்காரங்க சொல்கிறாங்க, நாங்களாம் ரொம்ப அடிபட்டிருக்கோம் வச்சுருக்கோம், இந்தியா பாகிஸ்தான் வார வச்சு இங்கே பேசாதீங்க, நாங்களாம் ரொம்ப அடிபட்டிருக்கோம், போர்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் திருப்பி அடித்தா செத்துருங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலே ஒருத்தர் அதை போட்டிருக்காரு, டேய் நீ என்னை திருப்பி அடிக்கணுமா, நாங்கள் உனக்கு ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு. அதாவது இந்தியா தான் இங்கே ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இலங்கைக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் இல்லை, அவங்களுக்கு தனி ஒரு ரிசோர்ஸ் இல்லைன்றாங்க. எல்டிடியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டை நீ போட்டிருக்க மாட்டேன். தனி ராஜ்யத்தை கட்டி ஏன்றிருப்பாங்க. வரலாறு தெரியாது தற்கொரிய மீம்காக போடுது. இந்த மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இலங்கையில் முள்ளிவாய்க்கால் மேட்டர் நான் வச்சுக்கோங்க. இது பி சீரியஸ். இது வரைக்கும் சிரிச்ச வரைக்கும் ஓகே, இது ரொம்ப சீரியஸ். மக்களை ஃபுல்லாக நாங்கள் வந்து இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டோம், போர் நின்றுச்சு, வாங்க உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், சாப்பாடு தண்ணிலாம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, வந்துக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அடுத்து திருப்பி இவங்க எந்திரிச்சிடக்கூடாது. யார் யாரெல்லாம் தமிழ் சிந்தனையோடு இருக்கானோ, யார் யாரெல்லாம் வீரியமாக இருக்கானோ, இவனை ஃபுல்லாக ஒன்று கூட்டி மொத்தமாக முடிச்சு விட்றணும். இதுக்கப்புறம் இவங்க எந்திக்கவே கூடாது. இந்த அழிவு இவங்க ஞாபகத்தில் இருக்கணும். இத்தனை பேர் கொண்டு விடுவாங்கடா, கூட்டி வச்சு மொத்தமாக கொண்டு விடுவாங்கன்னு பயம் இருக்கணுன்றக்காக எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணது. இதை பற்றி எவனுமே இன்ன வரைக்கும் கேள்வி கேட்கல. மக்களை முள்ளு வைக்கல ஒன்றா வந்து இப்போ அகதி முகாம் மாதிரி வச்சு உள்ளே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நியூடாக தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. இதை ஒரு விஜயகாந்த் படம் ஒரு படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. பெண்களை வந்து ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி ஏதோ சொல்லியிருப்பானுங்க. மார்பங்களை அசிங்கப்படுத்திலாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கானுங்க. பொது வீடியோவில் சின்ன குழந்தைங்கலாம் பார்க்குது நம்ம வீடியோ. சொல்லி தான் ஆகணும் இந்த விஷயங்களை. பட் இருந்தாலும் எனக்கு சங்கடமாக இருக்குது. அதெல்லாம் வந்து குண்டுகளா என்ன அதுன்னு கேட்டு கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. அப்பா முன்னாடி மகனையும், மகன் முன்னாடி அப்பாவையும், ஒய்ஃப் முன்னாடி குழந்தையும், குழந்தை முன்னாடி அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா குழந்தைகள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி எல்லாருமே நிர்வாணமாக ஆகி உள்ளே போனாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனைன்னு உங்களுக்கு நான் சொல்லும் போதே ஒரு மாதிரி எனக்கு சொல்ல கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அங்கே நடந்திருக்கு. அப்படி கொண்டவங்க சிங்களேன் தைரியமாக வரேன். ராஜபக்சே தைரியமாக வந்து என் பாட்டுக்கு வந்து பெருமாளை கொண்டு போயிட்டு இருக்கேன் திருப்பதிக்கு. யாருக்கு உணர்வு இருக்குது? நமக்கு இந்த திராவிட அரசியல் பேசுகிறவங்க என்ன பேசியிருக்கணும்? அண்டை நாடு எல்லாமே சவுத் இந்தியா ஃபுல்லாக திராவிடம் தான். நாங்கள் என்ன சொல்கிறோம், சந்திரபாபு நாயுடு அவங்கெல்லாம் கால் பண்ணி யாரா திருப்பதிக்கு அவனை விட்டது, எங்கள் மக்களை கொண்டவங்க, திராவிட மக்களை கொண்டவங்க, அவங்கள விடாதீங்களா அப்படின்னு சொல்லணும். கோயிலில் எப்படிலாம் அங்கே அடிச்சு விட்டு இந்த கோயிலுக்கு என்னடா பிடுங்க வரேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? ஆனால் இங்கே இருக்க அந்த திராவிட சிசுக்கள் இருக்குல்ல, அதாவது திராவிட சிசுக்கள். ஸோ இங்கே இருக்க திராவிடர்கள் ஜெயிச்சாலோ தோத்தாலோ உடனே கதறது யார்? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இவங்களாம் கதறுவாங்க. ஏன்? ரத்தம் துடிக்கும். செத்தது நம்ம வீடு இல்லை, இலவு நம்ம இப்போ சொன்னவர் தானே. ஒரு தெருவில் நாதஸ்வரம் சத்தமும் ஒரு தெருவில் இலவு சத்தமும் நடக்கும்ன்றது இயற்கையாக இது உண்மைதான். உண்மையிலே ஒரு தெருவில் ஃபங்க்ஷன் நடக்கும், இன்னொரு தெருவில் வந்து இது நடக்கும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் வேதனை இருக்கும்போது இந்த டைலாக் தேவையா? அப்படி சொன்ன நபர் தான் இங்கே தமிழ் தலைவர்னு சொல்கிறீங்க, அவருக்காக 100ஆண்டு விழா பண்ணணுன்றீங்க. உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே உங்களுக்குலாம் பேசிக்கா உணர்வு கூட இல்லையா? உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, உங்க வீட்லயும் மனிதர்கள் இருக்காங்க. நீங்களாம் மனுஷங்க தானே. மனிதர்கள் தானே. ஒரு 10 மாசம் சுமந்து எடுத்து வயித்துக்குள்ள தானே வருவீங்க நீங்களாம்.
ஒரு கருவுல இருக்க குழந்தைய உள்ள விட்டு கொண்டாய்ங்க. தார் சட்டியில முக்கி கொன்னாய்ங்க. கும்பிட்டு நின்னவங்கலாம் அப்படியே டேங்கர்ல வச்சு நசுக்கி கொன்னாய்ங்க. எல்லாம் அவங்க உறவு தான். தொப்புள்கொடி உறவு. சிங்களரோட அதாவது சிங்களர் அது என்னது? விஜயநகர பேரரசோட எச்சங்கள் தான் அங்க இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கெத்து. அப்படிதானே? தமிழர்கள அடக்கி ஒடுக்கி அவன் வேதனைப்படுறது உங்களுக்கு கெத்து. ஒரு மாரி ஒரு பெருமை, ப்ரௌடு. ஒண்ணு புரிஞ்சுக்கோ. இந்த ரொம்ப ஒருத்தன கம்ப்ரஸ் பண்ணி வச்சோம்னா, அது ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே இல்லடா அப்படின்றப்போ, அந்த கம்ப்ரஸ் பண்ணதெல்லாம் மொத்தமா வெளிய வரும். மொத்தமா வெளிய வரும். சிக்கிறவன்லாம் சின்னாவனமா ஆவான். முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சீரியஸ்லி சொல்றேன். ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு நாள் நீ மறக்கவே மாட்டேன்ற மாரி நடக்கும். எனக்குள்ளேயுமே அவ்வளோ இருக்கு. ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு நாள் வரட்டும். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சிந்திங்க. தற்குறியாட்டம் தெரியாதீங்க.